வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குரூப் 2A மெயின்ஸுக்கானது. ஏற்கனவே லாஸ்ட் வீடியோ குரூப் 2A மெயின்ஸுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு கொஷின் பேங்க், அதாவது பர்சர் எக்ஸாம்லேருந்து ஒரு 13 கொஷின் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ அது சம்மந்தமாக வந்து கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். ஒரு திருக்குறள்லேருந்து ஆரம்பிப்போம். பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்ன்னு வள்ளுவர் சொல்கிறாரு. வழியறிதல் என்னென்னா, மயில் தொகையே ஆனால் கூட அளவுக்கு அதிகமாக ஏற்றினா அச்சு முறிஞ்சிருமா. ஒரு மயில் தொகை தாங்க, இதை ஏற்றினா என்ன ஆயிரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு அளவுக்கு ஏற்றினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு மயில் தொகை தூக்கி வச்சோம்னா அச்சு முறிஞ்சு போயிடும். ஏற்கனவே பாலிட்டிங்கிறதே ஒரு பெரிய டாப்பிக்கு. அதோட அட்மினிஸ்ட்ரேஷனை சேர்க்கும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் தானே ஏதோ கொஞ்சம் தான் இருக்குன்னு நினைக்கலாம். ஆனால் நம்ம 40 கொஸ்டின் நம்ம எதுக்கு படிக்கணும்? ரீசனிங் புதுசாக ஒன்று இருக்குது, அது இல்லாமல் நமக்கு தமிழ் ஆர் இங்கிலீஷ் நமக்கு இருக்குது, அது ஆல்ரெடி படிச்சிருப்போம். இப்போது சைக்காலஜிக்கு நம்ம அந்த ரீசனிங் பார்ட்டுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இன்னொன்று 100 கொஸ்டின் ஃபுல்லாக ஜிஎஸ்ல, சரியா? அதில் வந்து நமக்கு சயின்ஸு, பயோடைவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த என்விரான்மெண்ட் கண்டென்ட்டு, எல்லா கண்டென்ட்டும் நம்ம பார்க்கும்போது எஃபர்ட் வந்து நம்ம அதிகமாக போட வேண்டியது இருக்குது. அப்போ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்ம ஆல்ரெடி நம்ம பாலிட்டி படிக்கும்போது டிபிஎஸ்பி தாண்டும் போதே நமக்கு அந்த ஸ்பீடு குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் பிரசிடென்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர், எகைன் பார்லிமெண்ட்டு, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனு, லோக்கல் பாடி எல்லாத்தையும் படித்து இந்த பாட்டை பொதுவாக என்னென்னா சிலர் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி படிக்காமல் விட்டுருவீங்க, சரியா? ஸோ இதுக்கான வீடியோ தான் இது. இதை மட்டும் கூட பார்த்துட்டு போங்க, போதுமானதாக இருக்கும். இது வந்து எந்த கண்டென்ட் வந்து எங்கேருந்து எடுத்திருக்கேன்னா, வெங்கடேசன், பேராசிரியர் வெங்கடேசனுடைய புக்கில் தான் எடுத்திருக்கேன். இன்னொன்று, ஒரு 8 வருஷமாக செக்ரட்டரியேட்டில் ஒர்க் பண்ண என்னுடைய அனுபவம், அதை வச்சு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நான், சரியா? இப்போ என்ன டாபிக்? தமிழ்நாடு நிர்வாகம், நேச்சர், எவல்யூஷன், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இதில் சில போஸ்ட் கொடுத்துருக்காங்க. செக்ரட்டரியேட்டு, சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி டு கவர்மெண்ட், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மாவட்ட நிர்வாகத்தை தனியாக நம்ம பார்க்கலாம், சரியா? இப்போ மாநில நிர்வாகம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாநில நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ரட்டரியேட் அப்படிங்கிறது, செக்ரட்டரியேட்டில் தான் இந்த சீஃப் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, இந்த மாதிரி போஸ்ட் எல்லாம் இருக்குது, ரைட்? இது படி கேட்ட கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நம்ம எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஒரு விளக்கம், இதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். தலைமைச் செயலகம். இந்த தலைமைச் செயலகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலமைச்சர் உட்பட அனைத்து அமைச்சர்களுக்கும் ஆலோசனை கூறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் செயலகம்னு சொல்கிறாங்க, சரியா? முதலமைச்சர் உட்பட. அப்போ நம்ம இதை பாலிட்டிலேருந்து வர்றோம்னா, முதலமைச்சர் நமக்கு எங்கே வர்றாரு பிக்சரில்? மாநிலத்தினுடைய உண்மையான தலைவர். அப்போ மாநிலத்துக்கு பெயரளவு தலைவர் யாரு? கவர்னர் மாநிலத்துக்கு பெயரளவு தலைவர். இந்தியாவில் வந்து மாநிலமும் சரி மத்தியும் சரி என்ன ஆட்சி முறை பின்பற்றணும்னு பார்த்தோம்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறையா அல்லது பாராளுமன்ற ஆட்சி முறையான்னு பார்த்தா பாராளுமன்ற ஆட்சி முறை. இந்த பாராளுமன்ற ஆட்சி முறையில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை குழு இவங்க சட்டமன்றத்துக்கு பொறுப்பானவர்கள். அப்ப யாரு சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்காங்களோ அவங்கள யாருக்கு பெரும்பான்மை இருக்கோ அந்த பெரும்பான்மை இருக்கிறவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ இந்த முதலமைச்சர் இருக்காருன்னா, முதலமைச்சர் உட்பட அமைச்சர்கள், எல்லா துறைகளுக்குமே அமைச்சர்கள். இப்போ நீங்க கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கலாம். நம்ம 1859 கானிங் பிரபு பீரியட்ல தான் முதல்ல இலாக்கா முறைனே ஒன்று வந்துச்சு. இலாக்காக்கள்லாம் என்ன? ஒரு அமைச்சருக்கு ஒரு துறை அப்படின்னு சொல்லி இந்த துறையை பிரித்து கொடுக்கறதே 1859 தான் வந்துச்சு. அந்த அமைச்சர்களுக்கு உதவி செய்யக்கூடிய, ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த செயலகம். அப்போ நம்ம இந்த செயலகத்தை எங்கிருந்து கொண்டு வர்றோம்? பிரிட்டிஷ் பீரியடுடைய லீகசி, சரியா? பிரிட்டிஷ் பீரியட்ல தான் என்ன பண்றாங்க? ஒரு வணிக குழுவா வந்தவங்க இந்தியாவுடைய நிலப்பகுதிகளை கைப்பற்றி அங்க தங்களுடைய நிர்வாகத்தை கொடுக்குறாங்க. அந்த நிர்வாகத்திலிருந்து எவால்வ் ஆகி தான் இன்னைக்கு இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துருக்கோம். நம்ம சொல்லலாம், சோழர்கள் காலத்தில் வந்து குடவோலை முறை இல்லையா, சங்க காலத்தில் அந்த நிர்வாக முறை இல்லையா, எல்லாமே இருந்தா கூட நாம பின்பற்றக்கூடியது எதுன்னா பிரிட்டிஷனுடைய நிர்வாக முறை. அவங்க கொடுத்ததுல தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம், சரியா? அப்ப இது ஆலோசனை கூறுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அப்ப எதுக்காக எப்படி ஆலோசனை கூற உருவாக்கி இருப்பாங்க போக போக நம்ம பார்ப்போம். அடுத்து இதோடைய முக்கியமான ஒரு ஃபீச்சர், தமிழ்நாடு அரசியல் அமைப்பினுடைய நரம்பு மண்டலம், நர்வ் சென்டர், சரியா? அப்ப தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம், இந்த தமிழ்நாட்டு நிர்வாகத்திற்கான நெர்வ் சென்டர்னு சொல்லலாம். அதாவது நரம்பு மண்டலம்னா ஒரு மூளை. இந்த மூளை தான் முடிவெடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. கம்ப்யூட்டருக்கு CPU மாதிரி தலைமைச் செயலகம் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான கீவேர்டு பாருங்க, அமைச்சரவையின் நீட்டிக்கப்பட்ட நிர்வாக ஆளுமை. இப்போ நம்மளே படிக்கலாங்க. ஆலமரம்னு சொன்னால் ஆலமரத்தை படிப்போம், ஆனால் ஆலமரத்தை பார்த்துருந்தா தான் ஆலமரத்துடைய பிக்சர் நம்ம கண்ணுக்குள்ளே வரும். பாலிட்டியில் முக்கால்வாசி நம்ம பார்த்துருக்கோம். பாராளுமன்றம்னா டிவியில் பார்த்துருப்போம் நம்ம. அப்போ கற்பனை தானே பண்ணுவோம். அமைச்சரவையினுடைய நீட்டிக்கப்பட்ட நிர்வாக ஆளுமைனா எப்படி கற்பனை பண்ணுவீங்க? அமைச்சரவைங்கிறதே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அமைச்சர்கள்
அமைச்சரவை எங்கே இருப்பாங்க, அமைச்சர்கள் எங்கே இருப்பாங்க? தலைமைச் செயலகத்தில். தலைமைச் செயலகம் என்பது இப்போ செயின்ட் ஜார்ஜ் கோட்டை 1639 சென்னையை விலைக்கு வாங்கி பிரான்சிஸ் டே வாங்கி 1640 கட்ட தொடங்கியிருப்பாங்க. 1654 அப்புறம் தெற்கு பகுதியினுடைய தலைமையகம் யாருடையது? பிரிட்டிஷனுடைய தலைமையகமாக செயின்ட் ஜார்ஜ், ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் வந்து மாறி இருக்கு. அதில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட கோட்டைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்கு, கலைஞர் காலத்தில் கட்டப்பட்ட 10 மாடி கட்டடம் நாமக்கல் கவிஞர் மாளிகை. இந்த 10 மாடி கட்டடத்தில் தான் பெரும்பாலான துறைகள், டிபார்ட்மெண்ட்ஸ் அடங்கியிருக்கு. இதுதான் தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது. இதெல்லாம் இந்த கோட்டையில தான் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய அலுவலகம் இருக்கு. சரியா? அப்ப அமைச்சரவை அப்படின்னா அமைச்சரவைக்கான கூட்டம் நடக்கும், அமைச்சர்கள் இருக்காங்க. அமைச்சரவையினுடைய நீட்டிக்கப்பட்ட நிர்வாக ஆளுமைனா அமைச்சருக்கு உதவி செய்வதற்காக இருக்கக்கூடிய செயலர், ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய செக்ரட்டரி, அதுதான் இந்த நிர்வாக ஆளுமைங்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு அமைச்சருக்கும் ஒரு செக்ரட்டரி இருக்கும்போது குரூப் ஆஃப் செக்ரட்டரி வந்துடுறாங்க. இப்போ அமைச்சர் இருக்காரு, அமைச்சருக்கு ஒரு செயலர் அரசு துறைக்கு, அதுக்கப்புறமா துறை தலைவர், இங்க சென்னையிலேயே ஒரு துறை தலைவர் இருப்பார், அவருடைய கட்டுப்பாட்டில் மாவட்டத்தில் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. அப்ப அமைச்சர் தன்னுடைய செயலர் மூலமாக துறை தலைவர், துறை தலைவர் மூலமாக மாவட்டம், மாவட்டம் மூலமாக வட்டம், இப்படிதான் நிர்வாகம் மாநிலம் முழுசையும் ஒரு கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்கன்னா இந்த நீட்டிக்கப்பட்ட நிர்வாக ஆளுமை மூலமா தான் கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அடுத்து செயலகம்னா என்ன? வாட் இஸ் செக்ரட்டரியேட் அப்படின்னு பார்த்தோம்னா அரசாங்க துறைகளின் சேர்க்கை. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு மாவட்டமோ இல்லை வட்டத்திலேயோ நீங்கள் போறீங்க, அந்த பகுதியில் கல்விக்காக பார்த்தோம்னா சிஇஓ ஆஃபீஸ், டிஇஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும். கோஆபரேட்டிவ் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், டிஆர் ஆஃபீஸு, அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பதிவுத்துறை இருக்கும். இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு அலுவலகங்கள் இருக்கும். இதே மாதிரி எல்லா துறையுடைய அலுவலகமும் ஒரே இடத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது. சரியா? இந்த நாமக்கல் கவிஞர் மாதிரி 10 மாடி கட்டிடத்தில் மட்டுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோம்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், செகண்ட் ஃப்ளோர் போனோம்னா கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், பேக்வர்ட் கிளாஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி ஒவ்வொரு மாடியிலையும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா துறைகளும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கிறது. அரசாங்க துறைகளின் சேர்க்கை. ஒரு 5000 பேர் வேலை செய்யக்கூடிய இந்த ஒரு அமைப்பு தான் செயலகம் அப்படிங்கிறது. இதுல துறை தலைவர்கள், டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட் யார் இருப்பா? நம்ம சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, செக்ரட்டரிஸ், செயலர்கள் தான் ஹெட். இந்த செயலர்கள் அப்படிங்கிறவங்க பதவியினுடைய மூப் அடிப்படையில், அதாவது சீனியாரிட்டி பேசிஸ்ல பிரின்சிபல் செக்ரட்டரியாகவும் இருக்கலாம், ஏசிஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியாகவும் இருக்கலாம். அதையும் நான் சொல்றேன், ஏன்னா இது ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. இதுல குறிப்பா அடிஷனல் சீஃப் செக்ரட்டரின்னு தனியா ஒரு பதவியோ அவருக்குன்னு தனியா எந்த வேலையுமே கிடையாது. ஏசிஎஸ் கேடர்ல இருக்கவர் சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு துறைக்கு தலைவராக இருக்கலாம், அவ்வளவுதான் அவர் இருப்பார். சரியா? பார்க்க ஒன்னொன்னா புரியும். ஸோ இந்த செயலகம் அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய பணிகள் என்ன வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செயலகத்தினுடைய முக்கியமான ரோல் ஆல்ரெடி நம்ம கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பாலிசி மேக்கிங்னு மேட்ச்ல கொடுத்துருக்கான். செக்ரட்டரியேட்டோட முக்கியமான வேலை பாலிசி மேக்கிங். ஸோ அப்போ கொள்கை முடிவு, இப்போ நமக்கு பார்த்தோம்னா இப்போலாம் பாலிசி நோட்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க, கொள்கை விளக்க குறிப்பு அப்படிங்கிறது. அந்த கொள்கை விளக்க குறிப்பை உருவாக்குறது செயலகத்தினுடைய பணி தான். கொள்கை முடிவு, பாலிசி மேக்கிங். திட்டம் தீட்டுவதற்கு அமைச்சர்களுக்கு உதவி மற்றும் ஆலோசனை. இப்போ அமைச்சர்களுக்கு ஒரு திட்டம் தீட்டுவதற்கு மகளிர் உரிமை தொகை வருதா, இல்லை நமக்கு விடியல் பயணம் வருதா, எந்த வகையான திட்டமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற திட்டமானாலும் சரி, முன்னாடி திட்டமானாலும் சரி, இந்த திட்டத்தை அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ ஒரு அறிவிப்பாக வெளியிடுவது, ஒரு அனௌன்ஸ்மெண்டா கொடுப்பாரு அசம்பிளியில. அதுக்கப்புறமா அதுக்கு டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அப்படி டிபிஆர்ம்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை கீழே இருந்து வாங்கி அதை படிச்சு பார்த்து அதுக்கு ஒரு அமைப்பு, ஒரு வடிவம் கொடுத்து அடுத்தது கொடுத்துருக்கு பாருங்க, கொள்கைகளுக்கு உருவமும் வடிவமும் கொடுத்தல். இந்த கொள்கைகளை எப்படி செயல்படுத்தணும், இந்த கொள்கையை எப்படி கொண்டு போகணும், இதுக்கு எவ்வளவு பண செலவாகும், யார் இதுக்கு பொறுப்பானவதா இருப்பா, இந்த மாதிரியான எல்லா முடிவுகளுமே எடுத்து ஒரு அமைப்பா கொண்டு வர்றது செயலகத்தினுடைய முக்கியமான வேலை. அடுத்து பாருங்க, அரசாங்க கொள்கைகள் திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு, இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு இயக்குனர் களநிலை அமைப்புகளுக்கு இப்போ ஒரு டைரக்டர் இருப்பாரு, அதுக்கு கீழே ஃபீல்ட் லெவல்ல ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு கைட்லைன்ஸ் அரசு எதுக்கும் கவர்மெண்ட்ல கேட்டலாம்பாங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும்ல. மகளிர் உதவித்தொகை எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்கு கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்க வேணான்னு ஒரு டெப்டி தாசில்தாராலையோ இல்ல ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆரையாலையோ முடிவு செய்ய முடியாது. அதுக்கு அரசு தான் முடிவு செய்யணும். அப்ப கைட்லைன்ஸ் வேணும். இப்ப கொரோனா காலத்துல பாருங்க, ஊரடங்கு உத்தரவு போட்டாங்களா, லாக்டவுன் போட்டா எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது, ஒரு வழிகாட்டுதல் எஸ்ஓபி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரியான எல்லாமே கொடுக்கக்கூடியது இது செயலகம் தான் அதனுடைய பணிகளை செய்யறாங்க. அடுத்து திட்டங்களை கவனித்தல். ஒரு திட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது அது சம்பந்தமா இன்ஸ்பெக்ட் பண்றதோ, இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப ஆய்வு செய்தல், கவனித்தல், மானிட்டர் பண்றது. அமைச்சர் கேட்கிறாருன்னா அமைச்சர் அங்க போய் பார்த்துட்டு வருவாரா,
அமைச்சருக்கு இங்க வந்து அவருக்கு தேவையான ரிப்போர்ட் வந்து கொடுக்கக்கூடியது இது செக்ரட்டேரியட். ஒரு செயலர் இருப்பாரு, அந்த செக்ரட்டரிக்கு கீழே ஹெச்ஓடி இருக்காங்க. ஹெச்ஓடி மூலமா ரிப்போர்ட்டை கேட்டு அந்த ரிப்போர்ட்டை கரெக்டாக அமைச்சருக்கு வந்து பிரசன்ட் பண்ணணும். அதை வச்சு அவங்க முடிவு எடுப்பாங்க, இப்படி கொண்டு போகலாமா இல்லை மாற்றலாமா, ஏதாவது கோர்ஸ் கரெக்ஷன் தேவைப்படுதா, இது எல்லாத்தையுமே அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. இன்னொன்று அரசாங்கத்தின் தொடர்பாளர், இதையும் ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. கம்யூனிகேஷன் எப்படி வந்து தொடர்பாளர்னு பார்த்தோம்னா, அரசாங்கத்துக்கு நீங்கள் ஒன்று தெரிவிக்கணும். யாருக்கு தெரிவிப்பீங்க? நேராக போய் முதலமைச்சரை பார்த்து சொல்லிட்டு வந்துட முடியுமா? இல்லை ஒரு அமைச்சரை பார்த்து நம்ம பேச முடியுமா? பொதுவாக அதுக்கான தொடர்பாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ரட்டேரியட். இப்போ செக்ரட்டேரியட் சென்னை 9ன்னு போட்டு நம்ம ஒரு மனுவை போட்டோம்னா அரசாங்கத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அது சம்பந்தப்பட்ட துறைக்கு போகும். அந்த துறையில யார் அதை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அப்போ அரசாங்கத்தை நம்ம கம்யூனிகேட் பண்ணோம்னா யாரு கம்யூனிகேட் பண்ணணும்? செயலகத்தை தான் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். சரியா? இன்னொன்று இணைப்பு பாலமாக செயல்படுதல். மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கடிதம் எழுதணும் அப்படின்னம்னா ஊர்ல இருந்து ஒரு தாசில்தார் விஓவாலையோ இல்லை லோக்கல் லெவலில் இருந்துட்டு ஒரு லெட்டர் எழுத முடியாது. அப்போ யார் மூலமா கம்யூனிகேஷன் போகணும்? ஸ்டேட்ல செக்ரட்டேரியட்ல இருந்து தான் அந்த கம்யூனிகேஷன் போகணும். செயலர் எழுதுவாரு, சீஃப் செக்ரட்டரி எழுதுவாரு, சில சமயம் முதலமைச்சர் நேரடியாக கடிதம் எழுதுவார். நம்ம பார்த்திருப்போம், முதலமைச்சர் பிரதமருக்கு கடிதம் எழுதினார் சொல்லிட்டு. சரியா? அப்போ அதுக்கான இணைப்பு பாலமாக இருப்பது செயலகம் தான் இணைப்பு பாலமா இருக்கு. மற்ற மாநிலங்களை தொடர்பு கொள்வதற்கும் அதுதான் இணைப்பு பாலம். இப்போ தமிழ்நாடு அரசுல இருந்து நம்ம கர்நாடகத்துக்கு ஒரு தண்ணி பிரச்சனை இருக்கு, அவங்களுக்கு அட்ரஸ் பண்ணணும்னா செயலகம் மூலமா தான் நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அடுத்தது பாருங்க, இந்த செயலகத்தினுடைய வரலாறு. இப்படி இருக்கக்கூடிய செயலகம் எப்போ வந்துச்சு அப்படின்னு ஒரு வரலாறு. இதுல நம்ம குறிப்பா நோட் பண்ண வேண்டிய விஷயம், பிரிட்டிஷ் வந்து 1600ல ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. 1608 ஜஹாங்கீருடைய அவைக்கு வந்து பர்மிஷன் கேட்டாங்க. சூரத்தில் வணிகத்தலம் முதல்ல. இதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் முதல்ல மசூலிப்பட்டினத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் இவங்க வந்து சவுத்துக்கு வந்து மூவ் பண்றாங்க. மசூலிப்பட்டினத்தில் இன்னும் சவுத்துக்கு பிரான்சிஸ் டே அவருக்கு பிடிச்ச ஒருத்தவங்களுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா சென்னையை விலைக்கு வாங்கிட்டாப்ல. 1639 சென்னையை விலைக்கு வாங்கிட்டாரு. சரியா? ஸோ 1639 சென்னையை விலைக்கு வாங்கி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை கட்டப்படுகிறது. அப்ப தெற்கு பகுதியினுடைய தலைமையகமாக மசூலிப்பட்டினத்திலிருந்து சென்னை வந்து மாற்றம் பெறுகிறது. அங்கிருந்து தான் இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பிக்குது. இன்னொன்று நம்ம வந்து இந்த ஏர்லி அஜிடேஷன் அப்படிங்கிற டாபிக் பார்த்துருப்போம். அதுல தமிழ்நாட்டில் யாருடைய கையில இப்போ அதிகாரம் வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு முன்னாடி தமிழ்நாடு யார் வச்சிருந்தா, யாருடைய கையில் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்காட்டு நவாப் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஏன்னா விஜயநகர பேரரசு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா நமக்கு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மூவேந்தர்களின் காலம், சேர சோழ பாண்டியர் சங்க காலம், அதுக்கப்புறம் சங்கம் மருவிய காலம், அது களப்பிரர் காலம். களப்பிரர் காலத்துக்கு அப்புறம் வந்தது பல்லவர்கள், பல்லவர்களுக்கு அப்புறம் வந்தது சோழர்கள், சோழர்களுக்கு அப்புறமா திரும்பவும் பாண்டியர்கள். இந்த பாண்டியர்கள் இருக்கும்போது பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வழக்கமா தமிழ்நாட்டில் பிரச்சனை டெல்லி போற மாதிரி அந்த காலத்து பிரச்சனை டெல்லிக்கு போயிருக்கு. அங்கிருந்து அலாவுதீன் கில்ஜி வந்து வர்றாரு. அவருடைய படைத்தளபதி மாளிகாப்பூர் படையெடுத்து வந்து மதுரையை கேப்சர் பண்றாங்க. இதுக்கப்புறம் மதுரையை மீட்டவர் விஜயநகர பேரரசை சேர்ந்த குமார கம்பண்ணா. குமார கம்பண்ணா மீட்டதுக்கு அப்புறம் கிருஷ்ணதேவராயர் காலத்துல மதுரையில் நாயக்கர் முறை ஆரம்பிக்கப்படுகிறது. இந்த நாயக்கர் முறையில் இருக்கும் பொழுதுதான் பாளையக்காரர் முறை ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாளையக்காரர்கள் நாயக்கர்களுக்கு கப்பம் கட்டுறாங்க, நாயக்கர்கள் விஜயநகர பேரரசு கட்டுப்பட்டவங்களா இருக்காங்க. இந்த சிஸ்டத்துல தான் முகலாயர்கள் உள்ள வரும் பொழுது நவாப் கையில அதிகாரம் போகுது, ஆற்காட்டு நவாப். அப்ப ஆற்காட்டு நவாப்ட இருந்து பிரிட்டிஷுக்கு எப்ப கைமாறுதுன்னு பார்த்தோம்னா 1801 ஜூலை மாசம் 31 கர்நாடக உடன்படிக்கை. இந்த கர்நாடக உடன்படிக்கை படி, ஏன்னா சவுத்துல இதுக்கு முன்னாடி 1755 ஆரம்பிச்சிருப்பாங்க. 1755 புலித்தேவர் அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ புலித்தேவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா வேலு நாச்சியாருடைய கணவரான முத்துவடுகர், வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், திண்டுக்கல் கூட்டமைப்பு எல்லாத்தையும் மொத்தமா முடிச்சுட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே மதராஸ் மாகாணம் என்று ஒன்று உருவாக்கப்பட்டது 1801 ஜூலை 31 இவங்க வந்து உருவாக்குறாங்க. வெள்ளஸ்லி அதுக்கு வந்து காரணமா இருக்கான். பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிச்சவன் ராபர்ட் கிளைவ், முடிச்சு வச்சது வெள்ளஸ்லி வந்து முடிச்சு வைக்கிறாப்புல. சரியா? ஸோ இதுக்குள்ள இவங்க இந்த செயலக வரலாறு எங்க வருது? ஏன்னா இந்த ஹிஸ்டரியோட பேக்ராப்ல தான் நம்ம வந்து செயலகத்தை பார்க்கணும். ஸோ பாலிட்டி ஹிஸ்டரி நல்லா தெரியும் பொழுதுதான் நிர்வாகம் படிக்கிறது ஈஸியா இருக்கும் நமக்கு. இதுல பாருங்க, முதலாக துவக்கப்பட்ட துறை, முதல்ல எந்த துறை துவக்கப்பட்டிருக்குன்னா பொதுத்துறை. இந்த பொதுத்துறை முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுல இருந்தே அந்த துறையோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முக்கியமா இருக்கக்கூடிய IAS IPS டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங்ல இருந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட் தான். இது ஆரம்பிக்கப்பட்டது 1670ங்கிறாங்க. ஸோ நமக்கு 1639 தான் இங்க வந்து சென்னையை விலைக்கு வாங்கியிருக்காங்க. 1640 கோட்டையை வந்து கட்ட தொடங்கியிருக்காங்க. 1670 பொதுத்துறைன்னு ஒரே ஒரு துறை தொடங்கப்பட்டு இந்த செயலக வரலாறு வந்து ஆரம்பிக்குது.
சென்னை ராஜதானுடைய தலைமைச் செயலகம். இதுதான் சீஃப் செக்ரட்டேரியட் அப்படிங்கிறாங்க. எது? இந்த பொதுத்துறை மட்டும். இதுக்கப்புறம் முக்கியமான துறையா ராணுவத்துறை வந்திருக்கு. ராணுவத்துறைக்கு அப்புறமா மூணாவதா வந்த துறை தான் வருவாய்த்துறை. இந்த வருவாய்த்துறை தான் துறைகளின் தாய் அப்படிம்பாங்க. மதர் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், மதர் ஆஃப் ஆல் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா வருவாய்த்துறை சொல்லுவாங்க. இன்னைக்குமே தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலேயே பார்த்துக்கோங்க, முக்கால்வாசி சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது எல்லாமே வருவாய்த்துறை தான் நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த வருவாயை பொறுத்த வரைக்கும் 1786 வருவாய் வாரியம் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. ரெவன்யூ போர்ட்ஸ் ஒரு 4 போர்டு ஆரம்பிக்கிறாங்க. அதில் முக்கியமானது ரெவன்யூ போர்டு. இந்த ரெவன்யூ போர்டு கண்ட்ரோலில் தான் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டே இருந்திருக்கு. பட் எம்ஜிஆர் பீரியடில் எப்படி மேலவையை கலைச்சு விட்டாரோ 1986, அதே மாதிரி அதிகாரம் ஒரு இடத்துல குவிக்கப்பட்டிருந்தா அவருக்கு பிடிக்காது. என்ன பண்ணிட்டாருன்னா 1980 ரெவன்யூ போர்டு, அந்த ரெவன்யூ போர்டை வந்து அபாலிஷ் பண்ணிட்டு செக்ரட்டரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ரெவன்யூ போர்டு எந்த வருஷம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1786. எந்த வருஷம் ஒழிக்கப்பட்டதுன்னு கேட்டால் ரெவன்யூ போர்டு அபாலிஷன் ஆக்ட் 1980. இந்த 80 ரெவன்யூ போர்டை ஒழிச்சதுக்கு அப்புறம் தான் விஓஓ அப்படிங்கிற போஸ்டையே கிரியேட் பண்ணுறாங்க. வில்லேஜ் அட்மின். இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா குரூப் 4ல் விஓஓ போஸ்ட்டு, அந்த விஓஓ அப்படிங்கிற போஸ்ட்டு அப்போ தான் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ரெவன்யூ அபாலிஷன் ஆக்ட் 1980 ஒரு முக்கியமான ஃபேக்ட். இன்னொன்று 1670 இந்த ஆரம்பிக்கப்பட்டது. 1800 தான் தலைமைச் செயலர் அப்படிங்கிற ஒரு பதவி வருது. இப்போ சீஃப் செக்ரட்டரி வரும்போது இவர் கண்ட்ரோலில் 3 செக்ரட்டரி வர்றாங்க. ஸோ 1+3 அப்படிங்கிற பேட்டர்னில் ஒரு தலைமைச் செயலருங்கிற பதவி எப்பொழுது தோற்றுவிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா 1800. இப்போ இந்த செயலகம் அதனுடைய வரலாறு பார்த்தோம், செயலகத்தினுடைய பணிகள் பார்த்தோம், செயலகம்னா என்னன்னு பார்த்தோம். இந்த செயலகத்தை யார் ஆப்ரேட் பண்றாங்க? ஏன்னா இங்க ஒரு பதவி வந்துருச்சு, தலைமைச் செயலர். தலைமைச் செயலர் என்பவர் யார் அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பிச்சோம்னா பியூரோக்ரசி, அதிகார வர்க்கம் அப்படின்னு நம்ம ஒன்று பார்க்கணும். இந்த பியூரோக்ரசியை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல வெபர், மேக்ஸ் வெபர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரோட தியரி தான் பியூரோக்ராட்டிக் தியரி. ஒரு பியூரோக்ராட்னா நியூட்ரலா இருக்கணும், பியூரோக்ரசி எப்படி இருக்கணும், அதனுடைய நேச்சர் என்ன அப்படின்லாம் விலைக்கு சொன்னவர் வெபர். இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்காவில், ஏன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தனியாக வரல, பிரைவேட்லேருந்து பப்ளிக் வந்து எவால்வ் ஆகி வந்திருக்கு. அமெரிக்காவில் வந்து ஸ்பாயில் சிஸ்டம்னு ஒன்று இருக்கு. இந்த ஸ்பாயில் சிஸ்டமில் பார்த்தோம்னா ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவங்க ஒருத்தவங்களை வேலைக்கு வச்சிருப்பாங்க. அந்த கட்சியினுடைய ஆட்சி முடிஞ்சு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா இந்த வேலையில் இருக்கவங்கள தூக்கிட்டு புதுசாக திரும்ப வேலையில் அப்பாயின் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படி வச்சிருக்கோமா? கிடையாது. அப்போ உட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர், இந்த உட்ரோ வில்சன்கிறவர் தான் என்ன சொல்றாருன்னா அரசியலையும் நிர்வாகத்தையும் ரெண்டா பிரிக்கணும், பொலிட்டிக்கோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைகாட்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பொலிட்டிக்கோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைகாட்டமியை சொல்லி நிர்வாகம் வந்து அது பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம அரசாங்க வேலையில் சேர்ந்துட்டோம்னா 60 வயசு வரைக்கும் நம்ம ரிட்டையர் ஆக வரைக்கும் வேலையில் இருக்கலாம். யாராவது வேலையை எடுத்துக்குவாங்களா? அடுத்த கட்சி ஆட்சிக்கு வந்து நம்மளை எடுப்பாங்களா? கிடையாது. இதை முதல்ல கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோம்னா அமெரிக்காவில் உட்ரோ வில்சன். சரியா? அப்போ இந்த பியூரோக்ரசி அப்படிங்கிறது எப்பவுமே பர்மனண்டா இருக்கக்கூடிய ஒரு மிஷின். இந்த மிஷினை ஆப்ரேட் பண்றவங்க தான் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆட்சியிலேயே அதிகாரத்திலேயே இருக்கிறவங்க. சரியா? ஸோ இப்போ வாட் இஸ் பியூரோக்ரசி அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாரங்களை கொண்டு நடத்தப்படும் நிர்வாகம். அதிகார வர்க்கம் அப்படிங்கிறது அதிகாரம். இந்த அதிகார வர்க்கம் அலுவலர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூல் தான் இங்க ரொம்ப முக்கியம். சட்டத்தையும் சட்ட விதிகளையும் நடத்தை நீதிகளையும் அப்படியே பின்பற்றுபவர். அவரா முடிவெடுக்க மாட்டார். ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்முடைய சிலப்பதிகாரத்துக்கு போயிருங்க. சிலப்பதிகாரத்தில் பாண்டிய மன்னன் தவறாக நீதி வழங்குறான். என்ன தவறாக நீதி வழங்கிட்டான்? பொற்கொள்ளனுடைய வேலை என்ன? எதை செய்யணுமோ அதை செய்யணும், அதான் அவனுடைய வேலை. அதாவது தங்க ஆபரணங்கள் செய்யணும். ஆனால் பொற்கொள்ளன் என்ன பண்றான்? சிலம்பை திருடனவனை கண்டுபிடிச்சிட்டு வந்தேன்னு சொல்லி மன்னன்ட்ட கொண்டு போய் சிலம்பை திருடனவனை நான் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. இவன் சொல்றதை கேட்டு மன்னரும் வந்து தீர்ப்பு வழங்குறாரு. என்ன? அவனை கொண்டு சிலம்பை எடுத்துட்டு வான்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவன் கூட்டிட்டு போறான். இவனை போய் வெட்டுங்க அப்படிங்கிறாங்க. கோவலனை காமிச்சு வெட்ட மாட்டேங்கிறாங்க. ஏன்னு கேட்டா அவனை பார்த்தா திருடன் மாதிரி தெரியலங்கிறாங்க. பொற்கொள்ளன் சொல்றான் திருடனை பத்தி உனக்கு என்ன தெரியும் நான் அப்படின்னு விளக்கம்லாம் கொடுக்குறான். திருட எப்படியா இருப்பான்னு தெரியுமான்னு கடைசியில் அவனே வெட்ட வைக்கிறான். அப்ப யார் இந்த இடத்துல முடிவெடுக்கிறா? ஒரு திருட்டுக்கு வந்து என்ன குற்றம்? ஒரு திருட்டு அப்படிங்கிறது ஒரு குற்றம். இந்த திருட்டுக்கு நீங்க வந்து கொல்லுவீங்களா? அப்போ குற்றம் என்பது என்ன, அதுக்கு என்ன தண்டனை, இதெல்லாம் யார் யார் முடிவெடுப்பா? இது எதுவுமே இல்லாத ஒரு டைமா இருக்கா? ஆனா இப்ப அப்படி கிடையாது. நம்ம ஏவி டைசி சொன்ன ரூல் ஆஃப் லா, ஏவி டைசினுடைய ரூல் ஆஃப் லா. இந்த ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது நமக்கு ஆர்டிகல் 14ல ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா இருக்கு. சட்டத்தின் ஆட்சி. ஒரு ரூலை எழுதிட்டீங்கன்னா அந்த ரூலை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது மன்னனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொருந்தும். அதான் ரூல் ஆஃப் லா அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த பியூரோக்ரசியை பொறுத்த வரைக்கும் அதுக்குன்னு ரூல்ஸ் ஆக்டையும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டோம்னா அதை கண்ணை மூடிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணணும். அதுதான் பியூரோக்ரசி. சரியா? ஸோ இப்போ இந்த பியூரோக்ரசி அதிகார வர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம்? டிஎன்பிஎஸ்சி மூலமா நம்ம ரெக்ரூட் பண்றோம். டிஎன்பிஎஸ்சி மூலமா
சபார்டினேட் ஆஃபீஸர்ஸ் ரெக்ரூட் பண்ணுறோம், சபார்டினேட் கிளாஸ் ரெக்ரூட் பண்ணுறோம், ஸ்டேட் சர்வீஸ் அப்படிங்கிற குரூப் 1 கேடர் போஸ்ட் ரெக்ரூட் பண்ணுறோம். தென் அகைன் யூபிஎஸ்சி மூலமாக ஆல் இந்தியா சர்வீசஸ் அகில இந்திய பணிகள், அகில இந்திய பணிகள் தான் மொத்தம் 3 இருக்கு. ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு சொல்லி 3 சர்வீஸ் இருக்கு. இந்த 3 சர்வீஸ்ல ஒவ்வொருத்தருடைய கனவு என்னன்னு பார்த்தோம்னா ஐஏஎஸ் இருக்கும். ஐஏஎஸ் ஆஃபீஸரா யங் ஸ்டேஜில் ஜாயின் பண்ணோம்னா எந்த போஸ்ட்டுக்கு போகலாம்? சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் போகலாம். ஒரு மாநிலத்தினுடைய உயர் பதவிங்கிற சீஃப் செக்ரட்டரி. ஸோ அப்போ அந்த சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட் 1800 உருவாக்கினாங்கன்னு நம்ம பார்த்தோம். அவரை பற்றி பார்த்தோம்னா மாநில நிர்வாகத்தின் தலைவர். ஸோ மாநில நிர்வாகத்துக்குன்னா பெயரளவு தலைவர் அப்படின்னு பார்த்தா கவர்னர், உண்மையான தலைவர்னா முதலமைச்சர். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சீஃப் செக்ரட்டரி. ஆல்ரெடி கேட்டுட்டாங்க. ஸோ செயலகத்தின் தலைவர்னு சொல்லலாம். அவரை ஹெட் செக்ரட்டேரியட்ல இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செயலக துறைகள் அனைத்தும் இவரது கட்டுப்பாட்டின் கீழ் வரும். அப்போ ஒரு சீஃப் செக்ரட்டரி சிஎஸ் சொல்லுவோம் ஷார்ட்டா, சீஃப் செக்ரட்டரி இருக்காருன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரிஸ் இருப்பாங்களா? இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் செக்ரட்டரிஸ் மூலமா அவர் என்ன பண்ணுவார்? அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த செக்ரட்டரிஸ் அப்படிங்கிறவங்க சீனியாரிட்டி அடிப்படையில் சில சமயம் பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கலாம், முதன்மை செயலராக இருக்கலாம். பொதுவாக பெரிய துறைகள்லாம் முதன்மை செயலர் இருக்கும். சின்ன டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி லெவலே பார்த்துக்குவார். ஒரு முதன்மை செயலர் இருக்கும் பொழுது அவர் கட்டுப்பாட்டில் ஒரு செக்ரட்டரி இருக்கலாம். சம்டைம்ஸ் ஒரு சீனியாரிட்டிலேயே கொஞ்சம் பெரிய ஆளா இருக்காரு, இவருடைய பேட்ச் சீஃப் செக்ரட்டரி பேட்ச்மெண்டா கூட இருக்கலாம். ஏசிஎஸ் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி. இந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அப்படிங்கிறது தனியா ஒரு போஸ்ட் கிடையாது. அந்த டெசிக்னேஷன்ல இருக்க ஒரு துறைக்கு தலைவராக இருப்பார். அதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய செக்ரட்டரியா இருக்கலாம். இல்ல அப்படின்னா ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு கமிஷனர் போஸ்ட்ல, ஸோ கமிஷனர் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கா, அதுல ஒரு ஏசிஎஸ் கடலில் ஒருத்தர் இருக்கலாம். இல்ல உங்களுக்கு நமக்கு சென்னை கார்பரேஷன் இருக்கா, சென்னை கார்பரேஷன் இருக்கக்கூடிய கமிஷனர் ஒரு அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம், இல்ல பிரின்சிபல் செக்ரட்டரியாவும் இருக்கலாம். ஸோ அப்போ இது என்னன்னா செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இது எல்லாமே போஸ்ட். இவங்க எந்த பதவியில் இருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய திறமையை பொறுத்தும், அவங்க எந்த அளவுக்கு இணக்கமா செயல்படுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. சரியா? அடுத்து முதலமைச்சரால் நியமிக்கப்படுகிறார். ஆல்ரெடி எக்ஸாம்ல யூபிஎஸ்சிலையும் கேட்டாங்க, டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்ட கொஸ்டின் தான் அது. இந்த சீஃப் செக்ரட்டரி யார் அப்பாயின்ட் பண்றாங்கன்னா சீஃப் மினிஸ்டர். கவர்னர் கொடுத்திருக்காங்க, கவர்னர் கொடுத்தா தவறான ஒன்று, முதலமைச்சர் தான் நியமிக்கிறார். அடுத்து சீஃப் செக்ரட்டரியோட முக்கியமான பணிகள் என்னன்னு பாருங்க. இவருடைய பிரதான பணி முதலமைச்சருக்கு ஆலோசகர், அட்வைசர் டு த சீஃப் மினிஸ்டர். ஸோ சீஃப் மினிஸ்டருக்கு அட்வைஸ் பண்றதா ஒரு முக்கியமான வேலை. அடுத்து ஹெட் ஆஃப் சிவில் சர்வீஸ், அரசாங்க பணியின் சிவில் சர்வீஸ் தலைவர். ஆனா டிஎன்பிஎஸ்சி சேர்மன் கிடையாது. அப்படி கொடுத்தா நம்ம டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அப்படின்னா ஒரு இண்டிபெண்டன்டா இருக்கவர். அவரு டிஎன்பிஎஸ்சினா ஒரு ரெக்ரூட்மெண்ட் பாடி, அரசுக்கு ஆட்சேர்ப்பு ஆணையத்தினுடைய தலைவர், அது வேற. ஹெட் ஆஃப் சிவில் சர்வீஸ்னா சிவில் சர்வீஸ், அதாவது எல்லா கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்குமே ஹெட்டா இருக்கக்கூடிய இவர் தான். ஸோ ஐஏஎஸ் ஆபீசர், ஐபிஎஸ் ஆபீஸினுடைய டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் எல்லாம் முடிவு செய்யக்கூடியவர் இவர் தான். சரிட்டா? அடுத்து இணைப்பு பாலம். ஒரு செக்ரட்டரி, மாநில அரசாங்கம், இந்த மாநில அரசாங்கத்துக்கும் செக்ரட்டரி கடையில இணைப்பு பாலமாக இருக்கவர் செக்ரட்டரி இவர் மூலமா தான் மாநில அரசாங்கத்தை தொடர்பு கொள்றார். அப்ப சீஃப் செக்ரட்டரி ஒரு இணைப்பு பாலமாக இருக்காரு. அந்தந்த துறைக்கான அமைச்சரை செக்ரட்டரி அவரே அப்ரோச் பண்ணிக்கலாம். ஒட்டுமொத்தமா கேபினெட் அப்ரோச் பண்ணோம்னா த்ரூ சீஃப் செக்ரட்டரி மூலமா தான் போகணும். அந்த இடத்துல ஒரு இணைப்பு பாலமா இருக்காரு. குறிப்பா முதலமைச்சர் அணுக வேண்டும் என்றால் ஒரு செயலர் அவரை அப்ரோச் பண்ண முடியாது, த்ரூ சீஃப் செக்ரட்டரி மூலமா தான் போக முடியும். அடுத்து மேற்பார்வை. இந்த செயலகத்தினுடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே மேற்பார்வையிடுவது இவருடைய முக்கியமான வேலையா இருக்கு. இன்னொன்று, ஒரு செக்ரட்டரிக்கு வரலைன்னு வச்சுக்கோங்க, நிறைய அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வராது, எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு வராதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ பிற செயலர்களின் வரம்பு எல்லைக்குள் வராதவற்றை அவரே கவனிப்பாரு, சீஃப் செக்ரட்டரி எடுத்து பார்த்துக்குவாரு. மிஸ்செலேனியஸ் சொல்லுவோம், அதை பப்ளிக் டிபார்ட்மெண்ட் மூலமா அவரே பார்த்துக்குவாரு. அடுத்து மத்திய அரசாங்கம், பிற மாநில அரசாங்கத்துடன் செய்தி தொடர்பு, மேஜர் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது நம்ம அந்த பர்சர் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஸோ மேஜர் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் பிட்வீன் சென்ட்ரல் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் மாநில அரசாங்கத்துக்கும் இவர் மூலமா தான். மேஜர் சேனல் என்ன அர்த்தம்? மைனர் சேனல் மூலமா ஒரு துறையினுடைய செக்ரட்டரியே லெட்டர் எழுதலாம். செக்ரட்டரி மூலமா கூட யூனியன் கவர்மெண்ட் கம்யூனிகேஷன் போலாம். பட் இவர் லெவல்ல நடக்கலைன்னா அடுத்து சீஃப் செக்ரட்டரி லெவல்ல தான் லெட்டர் வைப்போம். சரியா? சோ அப்ப மேஜர் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷன் யார் இருப்பா? சீஃப் செக்ரட்டரி தான் இருப்பாரு. மற்ற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவர் மூலமா தான் கம்யூனிகேஷன் போகும். இவரோட பேர்ல கடிதம் எழுதுவோம். அடுத்து செயலக பணியாளர் பணிமுறை, ஹைரார்கி ஆஃப் செக்ரட்டரியேட். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம், ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தலைமைச் செயலர் சீஃப் செக்ரட்டரி அப்படின்னு இருக்காரா, இவருக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, அடுத்தது பிரின்சிபல் செக்ரட்டரி, அடுத்து செக்ரட்டரி. இவங்க 3 பேர்த்துல ஒரு துறையுடைய தலைவராக தான் இருப்பாங்க. இவங்களுக்குன்னு சொல்லி தனியாக எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா, உதாரணத்துக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர்
அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா அதுக்கு ஒரு ஹெட்டா ஒரு செக்ரட்டரி இருக்கலாம், இல்ல பிரின்சிபல் செக்ரட்டரி இருக்கலாம், இல்லாட்டி அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இருக்கலாம். சரியா? இது வந்து சீனியாரிட்டி படி இருக்கக்கூடியது. இப்போ இதுல பொதுவா ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி அவரு கண்ட்ரோல் ஒரு பிரின்சிபல் செக்ரட்டரின்னு கொடுக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தரை போட்டுருவாங்க, அந்த ஒருத்தரே அதை வந்து பார்த்துப்பார். பெரிய டிபார்ட்மெண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னா பெரிய டிபார்ட்மெண்டா இருக்குன்னா அதுக்கு ஏசிஎஸ் கொடுக்குறாங்கன்னா, அதாவது அடிஷனல் செக்ரட்டரி கொடுக்குறாங்கன்னா அவர்கிட்ட ஒரு செக்ரட்டரி கேடர் ஆஃபீஸர் இருப்பார். செக்ரட்டரி இல்ல சம்டைம் அவர் வந்து சிறப்பு செயலர்னு சொல்லலாம், ஸ்பெஷல் செக்ரட்டரின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி என்னன்னா இவங்க டாப்பா இருக்கவங்க இதுல சப்ஜெக்டை பிரிச்சுக்குவாங்க. பட் முக்கியமான முடிவு எல்லாமே அந்த ஒருத்தர் ஹெட்டா டிபார்ட்மெண்ட் ஹெட்டா இருக்க அவர் தான் இருப்பார். இதுல சில ஃபைல்ஸ் எல்லாம் செக்ரட்டரிக்கு போயிட்டு வரும், சீஃப் செக்ரட்டரிக்கு போயிட்டு வரும். அவர் லெவல்ல வந்து மூவ் ஆகணும். என்னோட லெவல்லே எடுக்கலாம் அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாரு, செக்ரட்டரி லெவல்ல டிசிஷன் எடுப்பார். இல்ல நமக்கு ஒரு ஸ்டெப் மேல போகணும்னா சீஃப் செக்ரட்டரி கொண்டு போவார். எதெல்லாம் முதலமைச்சருக்கு போகுதோ அதெல்லாம் சீஃப் செக்ரட்டரி பார்த்து தான் போகும். இவருடைய தலைமை இவருடைய நாலேஜ் இல்லாம செக்ரட்டரி தாண்டி எந்த ஃபைலுமே முதலமைச்சருக்கு போகாது. அடுத்து செக்ரட்டரி இந்த டாப் மோஸ்ட் பாஸ் இருக்காங்கல்ல, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி, செக்ரட்டரி, இதுக்கு கீழே அடுத்த லெவலில் இருக்கக்கூடியவர் பார்த்தோம்னா அடிஷனல் செக்ரட்டரி, கூடுதல் செயலர்பாங்க. இந்த கூடுதல் செயலர், இணை செயலர், துணை செயலர், அதாவது கரெக்டாக பார்த்துக்கோங்க. முதல்ல கூடுதல் அடிஷனல் செக்ரட்டரி, அதுக்கு கீழே ஜாயின்ட் செக்ரட்டரி, அதுக்கப்புறம் டெப்டி செக்ரட்டரி. இவங்க 3 பேருமே செகண்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ். 3 பேருமே பொதுவாக ஒரு துறையில் இந்த 3 பேர்த்துல யாராவது ஒருத்தர் தான் இருப்பாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு டெப்டி செக்ரட்டரி வந்து ஃபைல ஜாயின்ட் செக்ரட்டரிக்கோ ஜாயின்ட் செக்ரட்டரி அடிஷனல் செக்ரட்டரிக்கோ கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டாங்க. யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதுமானது. ஏன்னா இந்த 3 பேருமே வந்து செகண்ட் லெவல் ஆஃபீஸர், 2ஆம் நிலை அலுவலர்கள். முதல் நிலையில இவங்க பாஸ் இருக்காங்கன்னா இந்த பாஸ்க்கு ஒருத்தர் இருந்தா போதும். ஒன்னு அடிஷனல் செக்ரட்டரி, இல்ல ஜாயின்ட் செக்ரட்டரி, இல்ல டெப்டி செக்ரட்டரி. 3 பேர்ல யாராவது ஒருத்தர் இருந்தாலே போதும். அவருக்கு கீழே அண்டர் செக்ரட்டரி தான் நிறைய பேர் இருப்பாங்க. அண்டர் செக்ரட்டரி சார்பு செயலர் அப்படிம்பாங்க. அடுத்து குரூப் 2 நமக்கு இருக்கக்கூடிய போஸ்ட் பாருங்க, கீழே இருந்து வந்துருங்க. அசிஸ்டண்டா ஜாயின் பண்றோம். அதுக்கு அடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். இந்த 2 இடத்துல தான் செக்ரட்டரியில டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு. அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணா ப்ரொமோட்டட் அஸ் ஏஎஸ்ஓ, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் செக்ஷன் ஆஃபீஸர், குரூப் 1 கேடர் போஸ்ட். இந்த செக்ஷன் ஆஃபீஸருக்கு அடுத்த போஸ்ட் தான் அண்டர் செக்ரட்டரி. அண்டர் செக்ரட்டரிக்கு மேல டெப்டி செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, அடிஷனல் செக்ரட்டரி. நம்ம குரூப் 2 மூலமா உள்ள போகும் பொழுது மேக்ஸிமம் இந்த ஸ்டேஜுக்கு தான் போக முடியும். இதுக்கு மேல ஐஏஎஸ் ஆஃபீஸர் மட்டும்தான் செக்ரட்டரியா வாங்க. அடிஷனல் சீஃப் செக்ரட்டரியோட நமக்கு வந்து நின்று போயிடும். ஒரு 4 ஐஏஎஸ் அந்த லெவலுக்கு தான் போக முடியும். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த செக்ரட்டேரியட்டுக்கு இருக்கக்கூடிய ரூல்ஸ். இப்போ செக்ரட்டேரியட் என்ன பண்ணுவாங்க, பாலிசி மேக்கிங் முக்கியமான ரோல்னு சொன்னோம். ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்றதா அவங்களுடைய பிரைமரி ஃபங்க்ஷன். ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் இருக்குன்னா நமக்கு ஸ்டேட்டு அரசினுடைய அங்கங்கள் மொத்தம் 3. அதுல என்னன்னா எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி 3 இருக்கு. இதுல சட்டமன்றத்தினுடைய முக்கியமான வேலை சட்டம் இயற்றுவது, நிர்வாகத்தினுடைய முக்கியமான வேலை இயற்றப்பட்ட சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது. அப்ப இவங்க போடுறதுக்கு பேரு ஆக்ட்னா இவங்க போடுறதுக்கு பேரு என்னன்னா ரூல்ஸ், அதாவது விதிகள். ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது எக்ஸிக்யூட்டிவோட வேலை. இந்த எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கக்கூடியவங்க தான் யாரு, முதலமைச்சர், அமைச்சரவை குழு. அதனுடைய நீட்டிக்கப்பட்ட அமைப்பு தான் நம்ம பார்க்கக்கூடிய நிர்வாகம். சரியா? அப்ப இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றது எல்லா வேலையுமே பார்க்கக்கூடியது தலைமைச் செயலகம், அதில் இருக்கக்கூடிய துறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு, அதாவது இந்த செக்ரட்டரியேட்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரூல் இருக்கு முக்கியமானது. ஒன்னு பிசினஸ் ரூல்னு சொல்லுவாங்க, பிஆர் அப்படின்னு சொல்லி ஷார்ட்டா சொல்லுவோம். பிஆர் பிசினஸ் ரூல் அண்ட் செக்ரட்டரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது அவருடைய முழுமையான ஒன்று. கவர்மெண்ட் பிசினஸ் ரூல் அண்ட் செக்ரட்டரியேட் இன்ஸ்ட்ரக்ஷன். இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எஸ்ஓஎம். இப்போ செக்ரட்டேரியட்ல ஏதாவது ஒன்று தெரிலன்னா எஸ்ஓஎம் படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் எஸ்ஓஎம்லாம் படிக்கிறது இல்லை. இது 2ஐ விட இன்னும் முக்கியமான ஒன்று இருக்கு. அது என்னன்னா அதுதான் முன் நிகழ்வு, பிரசிடென்ட் அப்படிம்பாங்க. ஏற்கனவே நடந்திருக்கா. ஒரு பழமொழியாக ஒன்று சொல்லுவாங்க, செக்ரட்டேரியட்ல ஒரு வேளை பாம்பு ஏதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பிரசிடென்ட் எடுத்து பாருப்பா, இதுக்கு முன்னாடி பாம்பு வந்திருக்கா, அப்படி பாம்பு வந்தபோது அந்த பாம்பு என்ன பண்ணாங்க அப்படின்னு பேக் ஃபைல் இருக்கான்னு பாரு, அதை பார்த்து தான் வேலை செய்யணும். அப்ப எஸ்ஓஎம் படிச்சுட்டு பிஆர் பார்த்துட்டு தான் வேலை செய்வோமா? கிடையாது. பிரசிடென்ட் என்ன இருக்கு அதை பார்த்து தான் வேலை செய்வோம். சரியா? அப்ப இதுதான் என்னது செக்ரட்டேரியட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரூல்ஸ். எஸ்ஓஎம் செக்ரட்டேரியட் ஆஃபீஸ் மேனுவல், பிசினஸ் ரூல்ஸ் அண்ட் செக்ரட்டேரியட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுவே டிஸ்ட்ரிக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. மாவட்டத்துக்கு டிஓஎம், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் மேனுவல். இப்போ இந்த எஸ்ஓஎம்ல எல்லாமே தெளிவா இருக்கும். ஒரு தபாலை வாங்கி எத்தனை நாள் நம்ம வைக்கலாம், எவ்வளவு நாளைக்குள்ள பெட்டிஷனுக்கு ரிப்ளை கொடுக்கணும், யாருக்கு சப்மிட் பண்ணணும், யார் பேர்ல லெட்டர் போகணும், யார் பேர்ல ஜிஓ இஷ்யூ ஆகணும், எல்லாமே வந்து தெளிவா எழுதப்பட்டதா செக்ரட்டேரியட் ஆஃபீஸ் மேனுவல் எஸ்ஓஎம் அப்படிங்கிறது. சரியா? இன்னொன்னு அடுத்தது பாருங்க, சீஃப் செக்ரட்டரி பார்த்தோம்.
சீஃப் செக்ரட்டரிக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு செக்ரட்டரி. ஸோ செக்ரட்டரி அப்படின்னு பார்த்தோம்னா அமைச்சருடைய பிரதான ஆலோசகர். எப்படி முதலமைச்சருக்கு பிரதான ஆலோசகரா சீஃப் செக்ரட்டரி இருக்காரோ, ஒவ்வொரு அமைச்சருக்குமே அட்வைசரா இருக்கக்கூடியது செக்ரட்டரி. அடுத்து துறையினுடைய கொள்கைகளையும் முடிவுகளையும் செயல்படுத்துவதற்கு பொறுப்பேற்றல். அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுடைய பாலிசி அது பிளஸ் வந்து ஸ்கீம்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இவர் தான் ரெஸ்பான்சிபிள் செக்ரட்டரி. ஸோ மாநில நிர்வாகம் அப்படிங்கிறது இவ்வளவுதான். இதுக்கு மேல மாநில நிர்வாகத்தில் ஒண்ணுமே கிடையாது. இதுக்கு மேல கேள்வி கேட்கறதுக்கு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ.